Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஏப்ரல் 2022ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Express the function w is equal to 1 by z in the form u of x comma y plus I into v of x comma y. அதாவது w is equal to 1 by z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம u plus iv அதாவது ரியல் பார்ட் பிளஸ் i into இமேஜினரி பார்ட் இருக்கிற மாதிரி எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் z அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதை நாம x plus iy அப்படின்னு எடுத்துக்கலாம். w is equal to 1 by z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால 1 divided by z இருக்க வேண்டிய இடத்துல இந்த x plus iy அப்படின்னு நாம எழுதியிருக்கோம். சரி, இதை நாம u plus iv இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காக இந்த டினாமினேட்டரில் x plus iy இருக்கு இல்லையா, இதோடைய கான்ஜுகேட்டை மல்டிப்ளை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன வரும்? x minus iy டிவைட் பை x minus iy போட்டிருக்கோம். ஸோ 1 into x minus iy டிவைடட் பை இந்த இடத்துல நமக்கு x plus iy into x minus iy அப்படின்னு இருக்குது. இது பார்க்கறதுக்கு a plus b into a minus b மாதிரி இருக்குது. ஃபார்முலா என்ன? a plus b into a minus b equal to a square minus b square. இதில் a இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல y இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் bக்கு பதிலாக iy. ஸோ iy த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம பிரிச்சுக்கலாம். i ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர். இதில் i ஸ்கொயரோட வேல்யூ -1, அதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாறிடுது. ஸோ 1 by z equal to x minus iy divided by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இதுக்கப்புறமா இதை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். அதாவது x divided by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் i into minus y divided by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இப்போ இது பார்க்குறதுக்கு u ப்ளஸ் iv மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா? அதாவது ஒரு ரியல் பார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் i இருக்குது, அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு u ப்ளஸ் iv அந்த டைப்பில் வந்துடுச்சு. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். Evaluate integral over c dz divided by z minus 3 where c is a circle modulus of z minus 2 equal to 5. இதுக்கு நாம காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா என்னது? integral over c f of z dz divided by z minus a equal to 2 pi I into f of a. இப்போ இந்த கொடுத்துருக்க இன்டெக்ரலையும் இந்த ஃபார்முலாவில் இருக்க இன்டெக்ரலையும் ரெண்டுத்தையும் நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது dz dz சேமாக இருக்குது. இங்கே நமக்கு டினாமினேட்டரில் z மைனஸ் 3ன்னு இருக்குது, ஃபார்முலாவில் z மைனஸ் a இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஏவோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கிது. அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் f of z இருக்குது, பட் நம்மளுக்கு கிவன் இன்டெக்ரலில் இங்கே நமக்கு ஃபங்க்ஷனே இல்லை இல்லையா? அப்போ அது 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ f of z ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன ரீஜன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் இங்கே ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, இது z0 சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அதோட ரேடியஸ். அப்போது அந்த சர்க்கிள் எப்படி இருக்குன்னா சென்டர் பாயிண்ட்டு 2,0ன்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு டவுட் வரலாம், 2 தானே இருக்குது, அது எப்படி 2,0 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருந்திருக்கணும்? a plus ib, கரெக்டாக? அதாவது ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ளஸ் i, அதுக்கப்புறம் அதோட இமேஜினரி பார்ட் வேல்யூ இருந்திருக்கணும். இங்கே நமக்கு 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போ இந்த 2 வந்து 2 + i 0 அப்படின்னு எழுதிக்கலாமா? இதில் நமக்கு ரியல் பார்ட் வேல்யூ 2, இமேஜினரி பார்ட் வேல்யூ 0. இதை வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எழுதும்பொழுது 2,0 அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அப்போ அந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் 2,0 அப்படின்னு அர்த்தம். அதோட ரேடியஸ் 5 யூனிட்ஸ். ஓகே, இப்போ இதான் இப்படி எடுத்துக்கலாம். இதோட சென்டர் பாயிண்ட் வந்து 2,0 இல்லையா? இப்போ 2,0னா இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரேடியஸ் வந்து 5 யூனிட்ஸ். இந்த பாயிண்ட்லேருந்து 5 யூனிட்ஸ் தள்ளி நம்மளோட சர்க்கிள் வந்து வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் 5 யூனிட்ஸ் தள்ளணும். ஸோ இது வந்து 1 எடுத்துக்கலாம். இப்போ இது 0, இங்கே -1, -2, -3 இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட் சொன்னோம். இதுலேருந்து 5 யூனிட்ஸ் தள்ளி நம்மளோட சர்க்கிள் வந்து கிராஸ் ஆகணும் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 இந்த இடத்துல நமக்கு கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது நம்மளோட சர்க்கிள் வந்து இப்படி வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே வந்து 5 யூனிட்ஸ் தள்ளி இந்த சர்க்கிள் போயிருக்கும். புரியுதுங்களா? இதான் சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து 5 யூனிட்ஸ் தள்ளி இங்கே போகுது, இங்கேருந்து 5 யூனிட்ஸ் இங்கே கிராஸ் ஆகுது சர்க்கிள்.
அதே மாதிரி கீழே வரும். இதுலேருந்து பாட்டம்லேயும் நமக்கு 5 யூனிட்ஸ் தள்ளி அந்த சர்க்கிள் கிராஸ் ஆகும். ஓகே, சரி இதுதான். சரி, இதில் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த டினாமினேட்டில் Z-3ன்னு இருக்குல்ல, இந்த வேல்யூ இந்த 3 அப்படிங்கிறது 3,0ன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டு இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா, உள்ளே தான் இருக்கா பார்க்கலாமா? ஆமாம், உள்ளே தான் இருக்குது. அதாவது இன்சைட் த சர்க்கிளாக தான் இருக்குது. 3,0 இந்த பாயிண்ட் 3,0 லைஸ் இன்சைட் த சர்க்கிள். ஓகேவா, அப்போது ஒன்று சர்க்கிளுக்கு இன்சைடாவோ அப்படின்னா இந்த ஆன் த சர்க்கிளாவோ, அது சர்க்கிளுக்கு மேலேயோ அந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த ஃபார்மில் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ நம்மளோட பாயிண்ட் Z-3ல இந்த டினாமினேட்டில் இருக்க அந்த 3,0 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டு இந்த சர்க்கிளுக்கு, அது மாடுலஸ் ஆஃப் Z-2 = 5 அப்படிங்கிற இந்த சர்க்கிளுக்கு இன்சைட் த பாயிண்டாக தான் இருக்குது. அதனால் இந்த காஷி இன்டர்வல் ஃபார்மில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, சரி. இப்போ காஷி இன்டர்வல் ஃபார்ம் நமக்கு என்ன இருக்குது? இன்டர்வல் ஓவர் C f(z) dz டிவைட் பை Z-a = 2πi × f of a. இதுதானே ஃபார்முலா. அப்போ என்ன வரும்? 2πi × f of a. a வேல்யூ என்னது? 3 தானே. அப்போ f of 3. ஓகேவா, சரி. அதாவது f of z = 1 இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனில் z-க்கு 3 அப்படி நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். f of z = 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? z-க்கு நீங்கள் எந்த வேல்யூ எடுத்து போட்டாலும் f of z-ஓட வேல்யூ 1 தான். ஓகேவா, அப்போ நான் 3 எடுத்து போட்டாலும் அதோட வேல்யூ 1 தான். அப்போ என்ன வரும்? 2πi × 1 = 2πi. அவ்வளோதான். இதுதான் வந்து ஆன்சர். இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நாம மூவ் பண்ணலாம். Next question. Find the Lorentz series expansion of f of z = z² into e⁻1/z about z = 0. இதில் f of z = z² e⁻1/z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. z = 0 அப்படிங்கிற பாயிண்டில் இதுக்கு லாரன்ஸ் சீரீஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி. அதில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். இதில் எந்த வேல்யூவில், அதாவது இசடுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எந்த வேல்யூக்கு இது வந்து அனலிட்டிக்காக இருக்காது. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டி வருது அப்படின்னு பாருங்கள். சரி, இங்கே இசடுக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? 0 வரும். e⁻1/0ன்னு வரும் இல்லையா. 1/0 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி. அப்போ e⁻∞. அப்போ e⁻∞ வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அது இன்ஃபினிட்டி. கரெக்டாக, அது e⁻∞ அப்படின்னா அது இன்ஃபினிட்டி. அப்போ z = 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடுது? இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் அனலிட்டிக் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. புரியுதா? அப்போ z ≠ 0க்கு மட்டும்தான் என்ன ஆகும்? அந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்கும். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். கிளியர்லி f of z is analytic at all points z not equal to 0. Now f of z = z² × e⁻1/z அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். e⁻1/z இது பார்க்கறதுக்கு நமக்கு e⁻x மாதிரி இருக்கா? e⁻x-ஓட ஃபார்முலா என்ன? 1 + x/1 factorial plus x²/2 factorial plus x³ by 3 factorial plus etc. இதுதானே ஃபார்முலா. இதில் எக்ஸுக்கு பதிலாக 1/z அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? z² × 1 + 1/z/1 factorial x² இல்லையா. அப்போ 1/z² × 1/2 factorial plus x³ by 3 factorial. x³ பதிலாக 1/z³, அதுக்கப்புறம் டிவைட் பை 3 factorial plus etc. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் z² உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் z² வந்துருச்சு. பட் செகண்ட் டேர்மில் என்ன ஆயிடுச்சு? z² கேன்சல் ஆயிடுச்சு. தேர்ட் டேர்மில் z² இங்கே வந்து ஒரு z³ இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு z² வந்து கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் நமக்கு ஒரு z வந்து இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். z² + z + 1/2 factorial plus 1/z × 1/3 factorial plus etc. ஓகே, ஸோ இதுதான் வந்து லாரன்ஸ் சீரீஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் f of z. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் cos z. ஓகே, சரி. இப்போது அதாவது cos z இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுடைய 0 வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ணி எந்தெந்த வேல்யூலாம் கிடைக்குதோ அதுதான் வந்து அதோட ஜீரோஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்ம cos z = 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ z = cos inverse of 0ன்னு வரும். அதாவது காசுக்கு எந்தெந்த டிகிரி வேல்யூக்கெல்லாம் நமக்கு 0 கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். இது வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டிருக்கோம். இது வந்து ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம். எப்படி நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு ஜீரோட பை பை டூ ஆட் பண்ணுங்கள், பை பை டூ வரும். பை பை டூ கூட ஒரு பை ஆட் பண்ணிங்கன்னா பை வரும். அகைன் ஒரு பை பை டூ ஆட் பண்ணிங்கன்னா 3 பை பை டூ. அகைன் ஒரு பை பை டூ ஆட் பண்ணிங்கன்னா 2 பை, இந்த மாதிரி. ஓகே, அதாவது பை பை டூ ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். இங்கே வந்து சைன் காஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 1, அதுக்கப்புறம் 1 0. இந்த செட் அப்படியே நெகட்டிவ்ல வரும். 0 -1 -1 0, அதுக்கப்புறம் அகைன் பாசிட்டிவ் 0 1 1 0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட மெமரியில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். சரி, இதில் காசுக்கு எந்த வேல்யூலாம் 0 வருது பாருங்கள். இங்கே ஒரு 0 வருதா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0 வருது, இங்கே ஒரு 0 வருது. இதுக்கு கரெஸ்பாண்டிங்காக இருக்கிற ஆங்கிள்ஸ் என்னெல்லாம்? பை பை டூ, 3 பை பை டூ, 5 பை பை டூ, நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும் 7 பை பை டூ, அதுக்கப்புறம் 9 பை பை டூ எக்ஸெட்ரா. கரெக்டா? ஸோ இந்த வேல்யூஸ்க்கு எல்லாமே நமக்கு காஸ் ஃபங்க்ஷன் 0வாக இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். நியூமரேட்டரில் 1 பை, 3 பை, 5 பை, 7 பைன்னு போயிட்டே இருக்கா. எல்லாமே ஆட் நம்பர்ஸாக இருக்கா. அதை எப்படி எழுதிக்கலாம்? 2n + 1 இன்ட்டு பை அப்படின்னு எழுதிக்கலாமா? டினாமினேட்டரில் பை 2, அதுதான் வேறு n = 0 1 2 எக்ஸெட்ரா. இதே மாதிரி நெகட்டிவ்லையும், அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் பை பை டூ, காஸ் ஆஃப் -3 பை பை டூ, காஸ் ஆஃப் -5 பை பை டூ, இதுக்கு கூட எல்லாமே 0 தான் வரும். ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். z = 2n + 1 பை பை டூ, வேர் n = 0 1 2 எக்ஸெட்ரா அண்ட் -1 -2 எக்ஸெட்ரா. இன்னும் ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா ns பிலாங்ஸ் டு z அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணலாம். Next, find the residue at z = 0 of 1 + e power z divided by z cos z plus sin z. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு z = 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல ரெசிடியூ வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு z = 0 அப்படிங்கிற போல் இருக்கு. அதோட ஆர்டர் வந்து 1 தான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா z வந்து 0 போடும்போது மட்டும்தான் இந்த டினாமினேட்டர் நமக்கு 0 வரும். வேற எந்த வேல்யூக்கும் நமக்கு டினாமினேட்டர் 0 வரவே வராது. ஓகே, சரி, அப்போ என்ன அர்த்தம்? z = 0 அப்படிங்கிறது போலாக இருக்குது, அதோட ஆர்டர் வந்து 1ஆக இருக்குது. the given function f of z இருக்குது. ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். clearly 0 is a pole of order 1 for f of z. ஸோ அப்போ ஆர்டர் 1 அப்படின்றதுனால இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். residue of f of z at z = 0 = limit of z tends to 0 h of z divided by k dash of z. இல்லை h of z அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுடைய நியூமரேட்டர் வேல்யூ, k of z அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம டிஃபரன்சியேஷன் எடுத்துக்கலாம். k dash of z என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் பண்ணால் z இன்ட்டு காஸ் z டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -sin z வரும், ப்ளஸ் காஸ் z இன்ட்டு z டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. இங்கே நம்ம udv + vdu அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ப்ளஸ் sin z டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos z அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் at z = 0ங்கிற லிமிட் நம்ம ரெண்டு சைடும் எடுத்துக்கலாம். எடுத்தால் என்ன வரும்? 1 + e power 0 divided by 0 sin 0 + 2 cos 0ன்னு வருமா? இல்லை e power 0ட வேல்யூ 1, 1 + 1 2ன்னு வந்துடும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் என்ன ஆகிடும்? sin 0 0 ஆகிடும், cos 0ட வேல்யூ 1, ஸோ 1 × 2 2. ஓகே, ஸோ அப்போ 2/2 வருது = 1. அப்போ residue of f of z at z = 0 அப்படிங்கிறது 1 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து போல் ஆர்டர் 1 இருந்தால் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். இது அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். சப்போஸ் போல் ஆஃப் ஆர்டர் எம்மாக இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். லெட் ஏ பி ஏ போல் ஆஃப் ஆர்டர் எம் இஸ் greater than 1 ஃபார் f of z and let f of z = g of z divided by z minus a whole power m. Okay, where g of z is analytic at a point a and g of a is not equal to 0, then residue of f of z at a point a equal to g power m minus 1 of a divided by m minus 1 factorial. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஜியை m minus 1 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா z = a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் அந்த நியூமரேட்டர். டினாமினேட்டரில் m minus 1 ஃபேக்டோரியல் வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதான் என்னென்னா residue of f of z at z = a. அதோட ஆர்டர் எப்படி இருக்கும்? போல் ஆஃப் ஆர்டர் mன்னு இருக்கும் பொழுது. Next problem, evaluate interval over c dz divided by 2z plus 3 where c is modulus of z equal to 2. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம காஷி இன்டர்வல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அவங்க கொடுத்துருக்க ரீஜன், அதாவது வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்னு இது பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது, மாடலஸ் ஆஃப் z = 2 அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து மாடலஸ் ஆஃப் z minus 0 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா, = 2. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து 0,0, ரேடியஸ் வந்து 2 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, அதில் இப்போ நம்மளோட இந்த டினாமினேட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2z + 3 இருக்கா.
இப்போ 2z + 3 = 0 அப்படின்னா 2z = -3 வருமா, z = -3/2 வரும், தட் இஸ் -1.5. ஓகே, அப்போ அந்த பாயிண்ட் என்னன்னா -1.5,0ன்னு அர்த்தம். ஸோ அந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம காஷி இன்டர்வல் ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒன்று சர்க்கிள்குள்ளே இருக்கணும், அப்படி இல்லைனா வந்து சர்க்கிள் மேலே இருக்கும். அதாவது அந்த பாயிண்ட் வந்து இன்சைட் த சர்க்கிளாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஆன் த சர்க்கிளாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை, அது வந்து அவுட் சைட் த சர்க்கிளாக அதோட வேல்யூ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், 0 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ அதுதான் காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, let f of z be a function which is analytic inside and on a simple closed curve C. Let z not be any point in the interior of C. Then f of z not equal to 1/2 pi I integral over C. f of z divided by z minus z naught into dz. ஓகே, ஸோ இதாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். கொடுத்துருக்க இன்டர்வல் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு இசரோட வேல்யூ -1.5 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பாயிண்ட் என்னது -1.5, 0. சரி, அதுக்கு முன்னாடி நமக்கு சி கொடுத்துருந்தாங்க இல்லையா, மாடுலஸ் ஆஃப் z = 2. இதுக்கு நாம் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதை பார்த்தோன்னே சொல்லிட்டோம், சென்டர் என்னது 0,0, ரேடியஸ் 2 யூனிட்ஸ். கரெக்டா? சரி, இப்போ இது வந்து 0,0 இதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்திருக்கோம். 2 யூனிட்ஸ் தள்ளி சர்க்கிள் வந்து கிராஸ் ஆகணும். ஸோ இது 1, 2 இங்கே வந்து பாஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்லாம் சர்க்கிள் வந்து பாஸ் ஆகுது. அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா 1, 2 இங்கே வந்து பாஸ் ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது 1, 2 யூனிட்ஸ் தள்ளி இந்த சர்க்கிள் இங்கே பாஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துலையும். ஸோ அப்போ நம்மளோட சர்க்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? சரி, இதில் இந்த -1.5, 0 இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? -1.5னா -1க்கும் -2க்கும் நடுவில் இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே இருக்குது. இங்கே தான் வந்து -1.5, 0ங்கிற இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டு இந்த சர்க்கிளுக்கு உள்ளே தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த லைஸ் இன்சைட் த சர்க்கிளாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த இன்டர்வல் ஃபார்மில் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். காஷி இன்டர்வல் ஃபார்மில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். The point z equal to -1.5 lies inside modulus of z equal to 2. Okay, அவ்வளோதான். Therefore interval over c dz divided by 2z plus 3 equal to 2 pi I into f of -3/2. சரி, இதில் ஃபங்க்ஷன் என்னது, f of z என்னது, அது நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த கொடுத்துருக்க ஃபார்முலாவில் interval over c dz divided by 2z plus 3 மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? டினாமினேட்டரில் அது z மைனஸ் ஏ இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 2z plus 3 இருக்குது. பட் f of zக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான். அப்போ f of zோட வேல்யூ என்னது, 1. f of z equal to 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் zக்கு எந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் f of zோட வேல்யூ 1 தான் அப்படின்னு அர்த்தம். அதே தான். அப்போது நீங்கள் zக்கு பதிலாக -3/2 போட்டாலும் அதோட வேல்யூ 1 தான். ஓகே, அவ்வளோதான். அப்போ 2 pi I into 1 equal to 2 pi I. இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், expand f of z equal to z minus 1 divided by z plus 1 has a Taylor series. இது வந்து டெய்லர் சீரீஸ் ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டினாமினேட்டர் z plus 1 இருக்கு இல்லையா, இதை நாம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போனால் என்ன வரும், z plus 1 whole power -1 அப்படி. இதை நான் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா z plus 1 அப்படிங்கிறத 1 plus cz அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்போ 1 plus cz whole power -1 அப்படி நமக்கு கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு 1 plus x whole power -1 அந்த ஃபார்முலா டைப்பில் இல்லை. ஃபார்முலா என்ன, 1 minus x plus x square minus x cube plus etc. கரெக்டா? இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல z இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஃப்ரண்ட்டில் z minus 1 இருக்கு இல்லையா, அது கூட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு z கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், z minus z square plus z cube minus z power 4 plus etc. வருமா? அதுக்கு அடுத்தது -1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும், -1 plus z minus z square plus z cube வருமா? ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாவது டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்க்கும்போது நமக்கு எதுவுமே கேன்சல் ஆகலை, அவ்வளோதான். இப்போ -1 இங்கே z plus z 2z வரும், -z square minus z square minus 2z square வரும். அப்புறம் z cube plus z cube, எஸ் இதை மிஸ் பண்ணியிருக்கோம், z cube plus z cube plus 2z cube வரும். அதுக்கப்புறம் -2z power 4 plus etc. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், evaluate the residue of z plus 1 divided by z square minus 2z at its poles. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெசிடியூ வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க, அதோட போல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
சரி, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா அதோட போல் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? இப்போ டினாமினேட்டர் என்ன இருக்குது? z² - 2z இருக்கா? அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? z² - 2z ஈக்குவல் டு, இல்லை z வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா z × z - 2ன்னு வரும், ஈக்குவல் டு 0. அப்போ z ஈக்குவல் டு 0 அண்ட் z - 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். z - 2 ஈக்குவல் டு 0னா z ஈக்குவல் டு 2. கரெக்டா? அப்போ இசரோட வேல்யூ 0வும் 2 தான். அதுக்கப்புறம் z ஈக்குவல் டு 0ன்னு இதில் 1 டைம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி z ஈக்குவல் 2ன்னு இதில் 1 டைம் தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ ரெண்டுமே 1 டைமில் வந்திருக்கனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சிம்பிள் போல் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா போல் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான் z ஈக்குவல் டு 0 அண்ட் z ஈக்குவல் டு 2 ஆர் சிம்பிள் போல்ஸ் ஃபார் f of z. சரி, அப்போ இதுக்கு நம்ம ஆக்சுவலி இதில் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு a h of z டிவைட் பை k dash of z அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு a z மைனஸ் a இன்ட்டு f of z ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏற்கனவே போட்ட வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதுனால இப்போது இந்த வீடியோவில் இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன வரும்? z மைனஸ் a இன்ட்டு f of z. இதில் ஏக்கு என்ன பண்ணணும்னா அந்த 0 வேல்யூ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். ஏன்னா z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற அந்த போலுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த இடத்துல a வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேவா? 0 போட்டுக்கலாம். இன்ட்டு f of z. f of z என்னது? z + 1 டிவைட் பை z² - 2z தானே. அது ஜஸ்ட் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், z இன்ட்டு z - 2ன்ட்டு. z - 0ங்கிறது z தானே. ஸோ அப்போ இந்த z அந்த z கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா zக்கு 0 அப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 0 + 1 divided by 0 - 2. That is 1 divided by -2. Okay, that is -1/2. அப்போ the residue of f of z at z equal to 0 அதுக்கு என்ன வரும்? -1/2. இன்னும் ஒன்று இருக்குது, என்னன்னா residue of f of z at z equal to 2. இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே இருக்க பாருங்க, residue of f of z at z equal to 2 equal to limit of z tends to 2 z minus 2 into f of z equal to limit of z tends to 2 z minus 2 into f of z ஓட வேல்யூ z plus 1 divided by z into z minus 2. இது இந்த z minus 2 z minus 2 கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் zக்கு 2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? 2 + 1 3 வருமா நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 2. ஓகே, அப்போ 3/2 வரும். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லாமே டெஃபினேஷன் இந்த மாதிரி தியரி கொஷின்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் அது எடுக்கலை. லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான், அது உங்களுக்கு ஆல்ரெடி புக்ஸில் இருக்கும் இல்லை நோட்ஸில் இருக்கும், அதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.